குக்கரில் போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு விசில் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைங்க. மசாலா, கரம் மசாலா எவ்வளோ அழகாக எல்லாமே வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ருன் ஷவ்யூஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆட்டுக்கால் குழம்பு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆட்டுக்கால் பாயா பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கால் சூப் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்காக 3 ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. நல்லா வாட்டி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவியாச்சு. இப்போ அதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 ஆட்டுக்காலையுமேவும் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அது முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். கால் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கால் வேகிறதுக்கு வெறும் மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு குக்கர் லிட்டு போட்டு மூடிடலாம். குக்கரில் போட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு விசில் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைங்க. மற்ற எல்லா விசிலுமே கம்ப்ளீட்டாக லோ பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா எல்லா விசிலுமே நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே விட்டீங்க அப்படின்னா எலும்பு கம்ப்ளீட்டாக நல்லா சாஃப்டாக வெந்து வராது. இதுவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எலும்பு மொத்தமே அப்படியே சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துடும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் எப்பயுமே நீங்கள் மீட் வேக வைக்கிறீங்க அப்படின்னாலேவும் ரஃப்பான கறி இல்லை கொஞ்சம் எலசான கறி, இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. எலசான கறி அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே கூட டக்குன்னு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு உடனே எடுத்துடலாம். இதுவே கொஞ்சம் முத்தின கறி அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது தான் எப்பயுமே நல்லது. அதுதான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு கொடுக்கும். இப்போ நம்ம இந்த ஆட்டுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால ஒரு 5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு. நம்ம குக்கரில் ஆட்டுக்காலை வேக போட்டு வச்சுட்டோம். சைட் பை சைட் நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு அதுக்குண்டான கிரேவியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து செய்யலை நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் சேவ் ஆகும். தனித்தனியாக செஞ்சுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் லேட் ஆகும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 3 ஆட்டுக்கால் இல்லைங்களா, அதனால் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆட்டுக்கால்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சும்மா லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் வதங்கிறதுக்காக. ஓகே கைஸ், இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு பார்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்திருக்கையில் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மசாலா சேர்க்கையில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாவையும் கொஞ்சம் வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். குழம்பு நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால ஒரு கை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி 1 கை, புதினா 1 கை. 3 ஆட்டுக்காலுன்ற போது குழம்புக்கு நம்ம இவ்வளோ சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம்.
3 ஆட்டுக்கால்னால நான் 1/4 கிலோ தக்காளி சேர்த்துருக்கிறேன். இந்த சம்மர் லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் இந்த லீவில் தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது நம்ம அவசரமாக இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஆட்டுக்கால்லாம் வந்து காலையில் சீக்கிரம் நம்ம போய் வாங்க வேண்டியிருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த வெக்கேஷனை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதுக்காக இந்த வெக்கேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து மசாலாலாம் தனியாக செஞ்சு கிரேவி பண்ணிகிட்ருக்குறோம். மட்டனை வந்து நம்ம தனியாக வேக வச்சுருக்குறோம். அது ஏன் அப்படின்னா, ஒன்று மட்டன் கால் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக, 2வது விஷயம் மசாலாவோட காலையும் சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சோன்னா மசாலா ஓவர் குக் ஆகிடும், அதாவது கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதுக்காக 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, காலையும் மசாலாவையும் நம்ம ஒன்றா சேர்த்து போட்டு வேக வைக்கையில் கால் வேகாது, கால் ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், நம்ம கறி வெந்துடும். ஆனால் ஆட்டுக்கால் வந்து வேகாது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் காலை ஃபஸ்ட்டு தனியாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும், மசாலாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 2ஐயும் சேர்த்து ஒரு டைம் நம்ம வேக வைக்கும் போது அதுவும் சாஃப்டாக இருக்கும், மசாலாவும் ஓவர் குக் ஆகிருக்காது, டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஓகே, ஆட்டுக்கால் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம இதில் ஏதாவது எண்ணெய் சேர்த்தோமா பாருங்க, ஆனால் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அதோட ஃபேட்டு. எலும்பை விட்டு எப்படி கலண்டு வந்துடுச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. மசாலாலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன செய்யலான்னா, இதை அந்த ஆட்டுக்காலோட சேர்த்து நம்ம போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, அப்போ தான் ஆட்டுக்காலோட இந்த மசாலா நல்லா பிடிச்சி வேகும். இப்போ இதில் நம்ம 70% தான் குக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆட்டுக்காலோட ஒரே ஒரு விசில் தான் விட போகிறோம். ஸோ மசாலா வந்து 100% குக் ஆகிறதுக்கும் ஆட்டுக்கால் வந்து இந்த மசாலாவை பிடிக்கிறதுக்கும் இந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்கால் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருந்தோம். அடுத்து வெங்காயம் லைட்டாக வதங்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மசாலா ப்ளஸ் ஆட்டுக்கால் 2ஐயுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறலாம். ஓகே, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு விசில் வந்து நல்லா தம் ஆயிடுச்சு. வாவ், எவ்வளோ அழகா எல்லாமே வெந்து வந்துடுச்சு பாருங்க. உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? எலும்பு தனியாக வந்துடுச்சு, பீஸ் தனியாக வந்துடுச்சு பாருங்க. சுடுது, அதனால தான் ஸ்பூனில் காட்டுறேன். எப்படி வந்துடுச்சு பாருங்க, நல்லா பூ மாதிரி வெந்துடுச்சு கைஸ். நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு நல்லபடியாக ரெடியாகி வந்துடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறுபடியும் உங்களை ஒரு புதுவிதமான டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி.